படம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஒரு விஷயம் பின்னாடி பேராசைப்பட்டு போறோம்னா ஒரு நாள் கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சது. படம் பார்க்கணும் அப்படின்னா செயின் ராபரி அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். படம் பார்த்துட்டு போனாலும் செயின் தான் கட்டி வச்சுருக்கோம். படம் பார்க்க வரும்போது கட்டி வச்சுருக்கோம். யாரு சொல்றீங்க? செயின் ராபரி பற்றி தான் போனோம். படம் பார்த்துட்டு போனாதான் பையன் வந்து செயின் எல்லாம் கட்டி வச்சுருவாங்க. நான் எப்பயுமே செயின் போட மாட்டேன். பயமே அந்த அம்மா கேரக்டர் அம்மா கேரக்டர் தான் படத்துல ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி அம்மா எல்லாருக்கும் ஆமா. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். ஸோ பேராசைப்பட்டு நம்ம தப்பான வழியில போனோம்னா கண்டிப்பா ஒரு நாள் பெரிய அப்பா வந்து நம்மளுக்கு அடிக்கும். ராபர் பேருக்கு ஏத்த மாதிரி தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய அனைத்து கொலை குத்தம் எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி யங்ஸ்டர் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக பணத்தை தேடி திருட்டு தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கான படம். ஸோ அது அந்த மாதிரி படத்தை எங்கேஜ்டா நம்ம குடுக்கற காசுக்கு வர்த்தா உட்கார வச்சு பார்க்க வேண்டிய படமா இருக்கு. பெண்கள் எல்லா பெண்களும் தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா பெண்களும் வந்து இப்படிதான் போறாங்கன்ற மாதிரி படத்துல கஷ்டப்படுற பெண்ணுங்களையும் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அதே சேம் டைம் வந்து ஒரு காசுக்காக தப்பான வழியிலே போறாங்க ஆடம்பரமான வாழ்க்கைக்காக. சோ அப்படி போக கூடாது அப்படின்ற மாதிரி படத்துல காமிச்சிருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட் கொடுத்திருக்காங்க, பயங்கரமா கொடுத்திருக்காங்க. 2 ஹீரோ தான் சொல்லணும். வில்லனும் ஹீரோ மாதிரி தான் மாசா பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த ஆக்டிங் பயங்கரமா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல லேக்னா நம்ம நினைச்சுப்போம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே படம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒன்னும் இருக்காதுன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் கொடுத்து படத்தை சூப்பரா நல்லா பண்ணியிருக்காங்க. அம்மாவோட போர்ஷன் நமக்கு சென்டிமெண்ட் மாதிரி ரொம்ப நமக்கே அழுகிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு அம்மாவா இருக்கும் போது ஒரு குழந்தை தப்பு பண்ணா நமக்கு எவ்வளவு வலிக்கும். அந்த மாதிரி அவங்க பயங்கரமா அவங்க ஆக்டிங்க கொடுத்து பயங்கரமா பண்ணியிருக்காங்க. சோ தப்பு யாரு பண்ணாலும் தப்பு தான். அது மகனானாலும் சரி மகளா இருந்தாலும் சரி யாரு பண்ணாலும் தப்பு. ஆனா இப்ப இருக்கவங்க சில பேர் வந்து தன் பையன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, தன் பொண்ணு எவ்வளவு தப்பு பண்ணாலும் சரி, அதை மறைச்சிட்டு நமக்கு தன் பையன் தான் வேணும், நம்மளோட பொண்ணுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி மறைச்சிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி யாரும் சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு இருக்காங்க. 2க்கு 8. பயம் அனுபவம். என்னோட போனும் அப்படி போயிருக்கு, அதனாலதான் கனெக்ட் ஆகுது. தாண்டி அவன் வந்து தன்னோட சுகம் வேற எல்லாரையும் பண்ணது ரொம்ப எனக்குலாம் நான் உண்மை சொல்ல அப்படி ஒரு கேரக்டர் உண்மை நல்லா பார்த்தா கொண்டுடுவேன். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு கொண்டுருவேன். ஆமா எக்ஸாக்டா. நீ பண்றதுக்கான இப்போ ஒரு தப்பு பண்றேன்னா அதுக்கு ஒரு ரிவீலுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். இங்க இவனுக்கு லஸ்ட் தான். அந்த லஸ்டுக்காண்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். லஸ்டுக்காக தன்னோட சுக வாழ்க்கைக்காக போதைக்காக அது ஒரு போதைக்காண்டி பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு அவன் இப்படிப்பட்டவங்க வாழணும்னு அவசியம் இருக்கு. அப்படி நிறைய பேர் உலகத்துக்கு டெய்லி பிறந்துட்டு தான் இருக்கானுங்க, டெய்லி செத்துட்டு தான் இருக்கானுங்க. அதுல ஒருத்தனா சாப்பிட்டு செத்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். அம்மாக்கள் இந்த மாதிரி தப்பு பண்ற அம்மாக்கள், இந்த மாதிரி அம்மா தான் நமக்கு தேவை. நான் ஒரு பையன் என்ன பணம் கொண்டு வருவான், எப்படி அந்த பணம் வருதுன்னு கேக்குற அம்மா தானே நமக்கு தேவை. நீ என்ன வேணா பண்ணிட்டு பணம் கொண்டு வருவியா? எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி நேர்மையா சம்பாரிச்சியா? பணத்தை வச்சுதான் வாழ்க்கை பணத்துக்கு முக்கியம் தான். அந்த பணம் நமக்கு தேவைக்கு அதிகமா வரும்போது எல்லாருமே கேள்வி கேட்கணும். அதுதான் இந்த ஒரு படத்தோட சக்சஸ். ஒரு பொண்ணோட சைடு இல்ல, தான் வளர்த்த பையன் சரியில்லை அப்படின்ற போது எந்த தாயா இருந்தாலும் இதை பண்ணலாம். அது இவ்வளவு கொடூரமான ஒரு பையன் இருக்கும் போது பண்ணலாம். நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்ல எனக்கு நான் எப்பவுமே அதிகமா செயின் போட மாட்டேன். நான் இதுக்காண்டி எல்லாம் கிடையாது. எனக்கு கோல்டு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கோல்டு செயின் அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு எப்பயாவது தோணுச்சுன்னா கூட அப்புறம் கூட மெலிசா தான் போடுவேன். வழக்கமா நடக்கிற கதை தான் அது. கொஞ்சம் அதான் ஒரு வேற விதமா டைரக்டர் சொல்லியிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே லைட்டா ஏன்னா நமக்கு ஹீரோவை வந்து ராபரியா அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போச்சு. நான் பாக்கலங்க, மெட்ரோ பாக்கல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பாக்குறேன். நல்லா இருக்கு.
நீங்க போடுங்க. ஓவரால் படம் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற கதைதான். நீங்க பார்க்கும்போது எவ்வளவு ஒரு பயம் வந்து பயம்ன்றதை தாண்டி போலீஸ் ஏன் இன்னும் ஸ்டெப்ஸ் எடுக்கலன்ற ஒரு கொஸ்டின் தான் எனக்கு வருது. ஏன்னா இங்க சிட்டிக்குள்ள லைக் கோயம்பேடு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தேர் ஆர் லாட் ஆஃப் சிசிடிவி கேமராஸ். அவுட்ஸ்கட்ஸ் போகும்போது ஒரு ஈஸியார் போறோம், ஒரு ஒன் டே ட்ரிப்பு போறோம், அதுல என்னைக்கோ நான் மெயின் ரோடு எடுக்க முடியல, மெயின் ரோட்ல ஏதோ ஒர்க் நடக்குதுன்னு உள்வழியா போனா அங்க சிசிடிவி கேமரா எதுவுமே இருக்காது. ஸோ அது ஏன் அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கல போலீஸ்ன்றதா எனக்கு இந்த படம் பார்த்து கேள்வி வருது. அரசு கொடுக்க வேண்டியது மாதிரி அவங்க அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னு போலீஸே தேவையில்லையே. அது தெரிஞ்சா ஓகே. எவ்வளவு அம்மாக்களுக்கு அவங்க பசங்க தப்பு பண்றாங்கன்னு தெரியும். இந்த படத்துல நீங்க சொல்ற மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் நம்மளுக்கு தெரியாது இல்ல. நீங்க எவ்வளவே கவனிச்சாலும் பிள்ளைங்க ஸ்மார்ட்டுங்க, கண்டிப்பா அவங்க மறைச்சிருவாங்க. ஸோ யூ கேன் நாட் டெல் யாருக்கு என்ன இருக்காங்கன்ட்டு. இது கவர்மெண்ட் தான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நம்மளுக்கு ஏதான ஒரு ஏரியா டேஞ்சரஸா ஃபீல் ஆகுதுன்னா அதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணணும். செகண்ட், அதை அவாய்ட் பண்றோம்னு ஒரு போலீஸுக்கு தெரிய வந்தா அவங்க நடவடிக்கை எடுத்து அதுக்கு ஒரு சேஃப்டி பண்ணணும், மக்களுக்கு சேஃப்டி பண்ணணும். நாட் ஒன்லி விமன், மென், சில்ட்ரன், சின்ன குழந்தைங்க கிட்டாலும் திருடுறாங்க. என்ன பெரிய ஆட்கள் மட்டும் இல்லை. இல்லைங்க, நான் காலை லேட்டா இருந்துச்சு அப்படியே வீடு ஓடி வந்தேன், அவ்வளவுதான். ஐ எம் நாட் இன்டு ஜுவல்லரி. சிம்பிள். டீனேஜர்ஸ் மேல பார்க்கலாம், கொஞ்சம் பிளட் ஷேட் எல்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா, ஆனா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஒரு நல்ல அவேர்னஸ். நல்லா இருந்துச்சு சார் படம், பார்க்கலாம் சார். பெண்கள் எல்லாம் விழிப்புணர்ச்சியா இருக்கணும் சார். இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. இந்த படம் பார்த்தா நல்லதுதான். இந்த கதையில நல்லா இருக்கு. ஹீரோ வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் இப்படிதான் இருப்பாரு தெரிஞ்சா பார்த்தா லாஸ்ட் அவரோட கேரக்டர் வேற இதுவா தெரிஞ்சது. அப்பாவியா இருந்து திடீர்னு ஒரு இதுவா இருந்தது. பார்த்தபோது நல்லா இருக்கு படம் பார்க்க. விறுவிறுப்பா இருந்துச்சு சார். நல்லா விறுவிறுப்பா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். ஃபேமிலியா படம் பார்க்கலாம் சார். என் ஃபேமிலியோட வந்து பார்ப்போம் சார். இப்போதைக்கு நான் தனியாக வந்து பார்த்தேன் இந்த படத்தை. கண்டிப்பாக என் பசங்களோட வந்து பார்க்கணும். இது போல அம்மா செய்ய முடியாது சார். ஆனால் பிள்ளைங்களை வளர்க்குறவங்க இது போல சொல்லி வளர்க்கணும். இதோட குழந்தைங்களுக்கு நம்மளோட இதுவெல்லாம் சொல்லணும். ஆமாம், கண்டிப்பாக. நம்ம குழந்தைங்களெல்லாம் வளர்க்கும் போது பார்த்து தான் வளர்க்கணும். நம்பி நம்ம வேலைக்கு அனுப்புகிறோம், நம்பி குழந்தைங்க வேலைக்கு போகிறான்ட்டு நம்ம ஒரு பார்த்து தான் எல்லாருமே வளர்த்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம குழந்தை என்ன செய்யுதுன்னுட்டு நம்ம கவனத்தோட இருக்கணும். புரியல. என்னதான் பார்த்து வளர்த்தாலும் செயற்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த செயற்கையெல்லாம் பிள்ளைங்க வந்து ரொம்ப கெட்டு போகுது. அதனால இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு வந்து நல்ல பழக்கத்துக்கு வரலாம், விழிப்புணர்வு. நான் டெக்ஸ்ட் பண்ணேன். நான் போடும் வரேன். அஃப்கோர்ஸ் என்ஜாய் பண்ண. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணி இன்னைக்கு நான் பார்க்குறேன். ஸோ இந்த டேக்காக தான் வெயிட் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆமா, எல்லாரும் சொல்றாங்க நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னோட 100% கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு என்னோட மனசுக்கு நான் நல்லா பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாரும் மக்கள் எப்படி எடுத்துட்டு போறாங்களோ அதுதான். ஆமா ஆமா ஆமா, சத்யா அவங்க கூட நடிச்சா. அவர் ஃபுல்லா எப்படி ஃபுல்லா பண்ணிருக்காரு. அவர் போர்ஷன் அவர் தான் மெயின். அவர் மூலியமா தான் ஃபுல்லா கதையே போகுது. புரியல. ஆமா, நான் எனக்கே நடந்திருக்கு. ஆமா, இல்ல இல்ல, எனக்கு நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல நடந்தது. ரோட்ல ஸ்கூல் போக டைம்ல இது பண்ற மாதிரி. ஆனா நான் பிடிச்சிட்டேன், விடல. நடந்திருக்கு எனக்கு. நான் விட்டுருவேனா? இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி
ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஆடியன்ஸோட இருக்கும்போது அப்ப இருந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அது பார்க்கும்போது எப்படி இருந்தது? அஃப்கோர்ஸ் ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு வரோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நின்றுட்டு நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் எனக்கு என் மேலே ப்ரௌடாக இருக்குது.